காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு நாள் கேட்டார். ஸோ ஐ செட் சார் இப்போ டேரக்டர் ராம் அவரோட படம் ஒன்று பண்ணுறாங்க. ஹி காட் எக்ஸைட்டட். பரவாயில்லடா சூப்பர் அப்படின்னாரு. என்ன படம் அப்படின்னாரு. பறந்து போகணும் ஒரு கதை. அவரோட கதை சும்மா சொன்னேன். சூப்பராக இருக்குது, கதை நல்லா இருக்கு, உன்னோட பெஸ்ட்டாக பண்ண, டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொன்னார். அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு அவர் எல்லாருமே சொல்லி தானே, நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டு நீங்கள் போங்க, ஃப்ளை ஹை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பறந்து போதும் அவரோட இதுவும். அன்றைக்கி 20வது பாட்டு முடிக்கும் போது தான் ஹி கால்டு. ஸோ ஹி கால்டு அண்ட் செட் நல்லா பண்ணியிருக்கீங்க, நம்ம இந்த படம் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் யுவன் வந்து இப்போ பிஸியாக இருக்காரு, ஃப்ரீ ஆகிட்டு நானே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாருன்னா நீங்கள் அதுக்கு ஓகேவா உங்களுக்கு? நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணுவேன்ற நான் சொல்ல பார்க்கல. லெட் இட் பி லைக் ரொம்ப ரீசன்ட்லி the one thing that's there in the trend is Hans Zimmer and Rahman sir. ஆமாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்குறப்ப? லைக் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது, சம்திங் லைக். See, I always trust the journey. அவ்வளோதான். நான் வந்து இப்போ யுவன் சங்கர் ராஜா, ராம் சார் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை நான் பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பரத், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கங்க்ராட்ஸ் ஃபார் பறந்து போ. தேங்க்யூ ஸோ மச். சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. அண்ட் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ மோஸ்ட்லி. ஏன்னா அந்த படத்தோட படமா அந்த பாடல்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி த்ரூ அவுட் த எண்ட் வரைக்கும் பாடல்கள் இருக்கு. அண்ட் ஹவ் ஹாப்பி யூ ஆர் பேசிக்கலி? பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் இது வந்து எப்படி சொல்கிறதுனா, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன். ஏன்னா நம்ம பறந்து போக்கு முன்னாடி, பறந்து போக்கு அப்புறம்ன்ற பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிக்குது என் கெரியரில். ஸோ வந்து இது என்ன சொல்கிறது, ரொம்பவும் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல. ஐ எம் ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ பேசிக்கலி ராம் சாருடைய படங்கள் அப்படின்றப்போ இட் வில் பி இந்த ஷேட், கட்டுறது தமிழாக இருக்கட்டும், பேரன்பு, தரமணி, ஒன்றில் இருக்கும். பறந்துப்போ அப்படின்றது அவருடைய ஜானர்லேயே வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு படம். லைக் எப்படின்னா, ராம் சார் ஒரு பேரல் யூனிவர்ஸில் இருந்தால் எப்படி ஒரு படம் எடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு படம் பேசிக்கலி இந்த படம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் இசையமைப்பாளராக அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு யுவன் சங்கர் ராஜா அவருடைய பாடல்களுக்கு கொலாபரேட் பண்ணிருந்தாலும் இதில் ஃபர்ஸ்ட் டைம் எவர் சந்தோஷ் தயாநிதி அவர்கள் வந்து ராமோட இணைகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த கொலாபரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ நடந்தது அண்ட் யார் மூலமாக நடந்தது, அவர் டைரக்டாக அவரே வந்துட்டார்? ஸோ என்னென்னா, ஒரு நாள் திடீர்னு ராம் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு. ஸோ அதுக்கு ஒரு புது அப்கமிங் மியூசிக் டைரக்டர் தான் தேடிட்டு இருக்கோம், உங்களை ஒருத்தர் ரெஃபர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஸ் 2 பேர் வந்து மீட் பண்ணாங்க. அப்போ என் பாட்டெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியல நான் என்னென்ன பாட்டுலாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் என்னென்னு தெரியல. ஸோ எல்லாமே போட்டு காமிச்சப்போ இந்த பாட்டெலாம் நீங்கள் தான் பண்ணதா அப்படி இப்படின்னு. அப்புறம் ஓகே ஃபைன், சரி இதுக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணி வச்சுருந்த பாட்டெல்லாம் போட்டு காட்டுங்க. ஃபினிஷ்டாக சிலது இருக்கும், சிலது வந்து அந்த ப்ராசஸில் இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு ஒரு 1 வீக் ஆளை காணும். திருப்பி 2 வீக்ஸ் கழிச்சு வந்தாங்க. வந்தப்போ லிரிக் ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து இதுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு ப்ராசஸ் தான். திடீர்னு ஒரு நாள் ரீல்ஸ் மூவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மூவி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் அந்த மூவியில் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. போஸ்ட் பண்ணி அதுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். அந்த படம் தான் மியூசிக் டைரக்டர் சொன்னாங்களா இல்லை வேலை? இல்லை, அவங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன கிட்டத்தட்ட 20 பாட்டு கொடுத்துட்டாங்க. அது சும்மா கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். லிரிக்கெல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒரு மூட் செட் ஆகும்ல. எல்லாமே குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஸோ சாங் ஷுட் பி வெரி சிம்பிள் எட் கேட்சி. ரொம்ப டூ மச் க்ரௌட் இல்லாமல் ஒரு குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுலேயே நம்ம லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்கும், அதை வச்சு சாங் எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வருது, சிட்டியா வில்லேஜா. ஸோ அது மாதிரி பாட்டெல்லாம் பண்ணிவிட்டு படத்தில் இதெல்லாம் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அகைன் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 20 பாட்டையும் முடிக்கும்போது ரீல் 8 வந்துருச்சு. ஓகே, ரீல் 8 முடியும் போது எண்டு கார்டு முடியுது, ஃபிலிம் பை ராம்னு வருது. என்ன இது திடீர்னு ஃபிலிம் பை ராம்னு வருது, எனக்கு ரியாக்ட் பண்ணவே தெரியல. இப்போ நீங்கள் கேட்டீங்களே ஹவு ஹாப்பி வரணும், அந்த மாதிரி தான் ரியாக்டே பண்ண முடியல. பட் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டர் படம், பட் ஸ்டில் நான் ஆடிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபிலிம் பை ராம்னு வந்த உடனே என்ன தலைவா, அதாவது படம் மாற்றி இருக்கிறோன்னீங்களா, இந்த படம் தானா என்ன? இல்லை இந்த படம் தான், பாட்டு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஈவன் பண்ணுறாரு அப்படின்னாங்க.
சரி ஓகேன்னு இப்போ ராம் சார் கால் பண்ணார். அன்றைக்கி தான் கால் பண்ணார். அது வரைக்கும் அவர் கால் பண்ணல. அவங்க அசிஸ்டன்ஸ் மூலியமாகவே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஒரு டியூனாக அனுப்புவோம். இது நல்லா இருக்குல்ல, இது இந்த மாதிரி மாற்ற சொல்லு, நல்லா இல்லை வேற டியூன் கீழே, இப்படி தான் போயிட்டு இருந்ததே தவிர லாஸ்ட் அன்னைக்கு 20வது பாட்டு முடிக்கும் போது தான் ஹி கால்டு. ஓகே. ஸோ ஹி கால்டு அண்ட் செட் நல்லா பண்ணியிருக்கீங்க, நம்ம அந்த படம் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் யுவன் வந்து இப்போ பிஸியாக இருக்காரு, ஃப்ரீ ஆகிட்டு நானே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாருன்னா நீங்கள் அதுக்கு ஓகேவா உங்களுக்குனாரு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணுவேன்ற நான் நினச்சி கூட பார்க்கல. லெட் இட் பி லைக் உங்ககிட்ட ஒரு டெமோ கொடுத்த மாதிரி இருக்கும்ல. நான் அவரை போய் ரேண்டமாக மீட் பண்ணி ஒரு சிடி கொடுத்தா அவர் கேட்க மாட்டார். பட் இப்படியாச்சும் அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணோம், இப்படி ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான் நல்லா, நாளைக்கு ஏதாவது அவர் மைண்டில் வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தென் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். பட் படம் உங்களுக்கு பார்க்குறப்போ லைக் கடைசியாக வந்து ராம் சார் படம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதில்லை. அட் எண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் அந்த படமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரீல்ஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, கட்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணப்போ ராம் சார் படம், பிகாஸ் நீங்கள் மற்ற படங்கள் பார்த்துருப்பீங்க, இது பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அதான் நான் சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறதுங்க அது ராம் சார் படம்னு எனக்கு தெரியாது. இப்போ சரி ஓகே, ராம் சார் ப்ரொடக்ஷனில் வந்தால் கூட ராம் சார் மென்டார் பண்ணுவார். அப்போ கூட என்னால் கெஸ் பண்ண முடியல அது ராம் சார் படம் தானே. ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ். மிர்ச்சி சிவா அவரை பார்த்தோன்னே சூப்பர் மிர்ச்சி சிவா இருக்காரு, நல்லா இருக்கு படம், ஃபன்னாக இருக்குது படம், ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக இருக்குது படம்னும் போது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு அப்புறமா படம் பார்க்கும்போது ஓகே ராம் சார் வந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, ரோட் மூவி ஒன்று. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கேட்டிங்களா, லைக் எப்படி யூ ஃபவுண்ட் மீ, லைக் ஏன்னா genuinely there are lot of music dramas அப்படின்றப்போ particularly why சந்தோஷ் தயாநிதி அப்படின்னு அவருக்கு என்ன யாருன்னே தெரியல. நம்ம தான் நினைச்சிட்டு நம்மளுக்கு தெரியும் போல. அட்லீஸ்ட் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கோம், 2-3 பாட்டுங்கள்லாம் இருக்கு. அவருக்கு சுத்தமா என்ன யாருன்னே தெரியல. அவருக்கு பியூர்லி ஒர்க் வச்சு தான் அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு அவங்களே சொல்லலை. பட் அவருக்கு என் ஒர்க்கு, என் முகம் கூட பார்க்கல, என் பேர் கூட அவருக்கு தெரியாது. பாட்டுங்களை மட்டும் கேட்டு நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, இந்த படத்துக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சொல்றாரு ஒரு நாள், சாரி சந்தோஷ், எனக்கு நீ எக்ஸிஸ்ட் ஆனதே தெரியாது, பட் நவ் ஐ நோ தட் லைக் யூ ஆர் அ குட் கம்போசர், யூ ஆர் அ குட் ப்ரோக்ராமர் அப்படின்னு. ஸோ ஓவராலாக பறந்து போக்கி எவ்வளோ பாட்டு பண்ணோம்? இனிஷியலாக வரும்போது 24 சாங்ஸ் இருந்தது. ஓகே. அப்படியே ட்ரிம் ஆகி இப்போ படத்துல வந்து 18 சாங்ஸ் தான் இருக்கு. படம் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் 2 நாள் முன்னாடி வரைக்கும் 19 இருந்தது. ஃபிலிம் மிக்ஸ் சார் ஒரு பாட்டு வந்து வாய்ஸை மியூட் பண்ணிட்டாரு, வெறும் மியூசிக் மட்டும் வரட்டோன்னு. ஸோ இப்போ வந்து 18 தான் இருக்கு. ஆல்பம்ல 22 இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2 பாட்டு இருக்கிறதே பெருசு ஒரு படத்துல. பட் 18 பாட்டு திருப்பி அப்படின்றப்ப இட்ஸ் லைக் ஹியூஜ் திங். அண்ட் நான் படம் பார்த்தப்ப எனக்கு அந்த பாட்டும் அந்த படத்துடைய அந்த கதையும் அப்படியே இட்ஸ் லைக் ஜஸ்ட் பிளெண்டிங். கரெக்ட். அதுக்கு காரணம் ராம் சார் தான், மதன் கார்கி சார். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லிரிக் எழுதிட்டாங்க. ஸோ லிரிக் எழுதுனதுனால உங்களுக்கு விஷுவலுக்கு மேட்ச் ஆயிடுச்சு, கதைக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதனால தான் இது பாசிபிளாகவே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே பாட்டு பிளெண்டா இருக்கு, அதுக்கு பெரிய காரணம் லிரிக்கு டியூன் போட்டதுனால. இந்த படத்துக்கு இட் ஒர்க் திஸ் வே. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சுச்சுவேஷன் வீடியோ பார்த்துட்டு டியூன் போட்டு லிரிக் வாங்கி பெரிய வேலையா இருக்கும், அது ஒர்க் ஆகாம போயிருக்கலாம். ஸோ இது வந்து அவங்க 2 பேரோட டிசிஷன் தான். ஓகே. அண்ட் 18 பாடல்கள் படத்துல இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் யூ brought in a legend to sing a song, சஞ்சய் சுப்ரமணியம் சார். ஆமா, அந்த ஒரு பாட்டை பத்தி பேச. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ராக் வாய்ஸஸா ஃபுல்லா என் வாய்ஸ் தான் இருந்தது. ஃபெஸ்டிவல் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனது வந்து என் வாய்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள்ல முடிச்சோம். 20 பாட்டையும் டைமே இல்லை, லிட்ரலி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, ஃபெஸ்டிவலில் நல்லா ரீச் ஆச்சு, வந்தாச்சு. இப்போ தமிழ்நாடு இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இதை வந்து பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ ஹவு டு பிஸ்னஸ் இன் த சென்ஸ் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். இது எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னும் போது சார் வாண்டட் ஆல் செலிபிரிட்டி சிங்கர்ஸ் டு சிங். ஸோ அப்போது அப்படி தான் மிஷ்கின் சார் வந்தார், ஒரு பாட்டு போலாங்க. அவரும் ராம் சாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ராம் சார் சொன்னார், இன்னொரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் கேளுப்பா எப்படி இருக்குன்னு சொல்லு. போட்டோம், மகனே டே மகனே, அதை நான் ட்ராக் பாடினேன். மிஷ்கின் சார் அந்த வாய்ஸே நல்லா இருக்கணும், யார் பாடுறது இதே நல்லா இருக்கு, நான் தான் சார் பாடினேன். ஓகே, இதுன்னு யோசிச்சுட்டு இது சஞ்சய் சுப்ரமணியம் பாடலாம்டா அப்படின்னாரு ராம் சார் கிட்ட. ஏன்னா அப்போ ராம் சாரை நானும் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நான் ராம் சார் வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் இது வந்து ஒரு வித்தியாசமான வாய்ஸ் எனக்கு தான் சொல்லு சந்தோஷம், இந்த பாட்டுக்கு யார் ஒர்க் ஆவான்னு நான் சொன்னேன். சார் சஞ்சய் சுப்ரமணியம் அவர் கேட்டிருக்கீங்களா சார், விடுதலையில் மனசுலன்னு பார்த்தேன். ஆமாம் நான் கேட்டிருக்கேன். சரி ஓகே, அவரை நம்ம மைண்டில் வச்சுப்போம் அப்படின்னாரு. கரெக்டாக நெக்ஸ்ட் டே மிஷ்கின் சார் வந்து சொன்ன உடனே ராம் சாருக்கு வந்து பயங்கர
லாக் ஆகிட்டார். ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இவன் அப்படின்னு. ஸோ மிஷ்கின் சார் ஃபோன் பண்ண உடனே ஹி கேம். நெக்ஸ்ட் டே இட்செல்ஃப் ஹி கேம். வந்துட்டு அவர் அவ்வளோ ஈஸியாலாம் பாட மாட்டார் யாருக்கும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே நம்ம பாட்டுக்கு அவர் சூஸ் பண்ணி பாடியிருக்காரு. ஏன்னா சும்மாலாம் வந்து பாட்டு போக மாட்டாங்க அவங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா ஓகே நம்ம பண்ணுற வேலை ஒரு நல்ல மியூசிஷியன் கிட்ட போய் ஃபஸ்ட்டு சேருது. அப்போ அவங்க கிட்ட பாடுற அளவுக்கு நம்ம மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கோன்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய சிங்கர்ஸ் உள்ள வராங்க. ஓகே, அதான் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய சிங்கர்ஸாக ஜாஸ்தி. சித்தார்த்தோட பாட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இது வந்து அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சா இல்லை ஓகே வி ஹேவ் டு மேக் இட் லைக் மார்க்கெட்டிங்? இல்லை, மொத்தம் 22 பாட்டு, 11 பாட்டு வந்து சிங்கர்ஸ், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸே பாடியிருக்காங்க. தீப்தி, த்ரிஷா, இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க ஆல்பமில். அது இல்லாமல் மீதி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டி சிங்கர்ஸ் பாடும்போது அதுக்கு ஒரு ரீச் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி டிசைட் பண்ணி போகும்போது ராம் சாரோட கால் தான், ஒரே ஒரு ஃபோன் காலில் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. யுவன் சார், ஜிவி, சித்தார்த், இந்த மாதிரி எல்லாருமே, ஆண்ட்ரியா, மிஷ்கின் சார், சஞ்சய் சுப்ரமணியம் சார், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாடி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் பாட்டு இந்த இதில் சம்திங் யூ ஹர்ட் இந்த லூப்? எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று இருக்கு. மார்க்கு கிடைச்சா தான் எக்ஸாம் இல்லை பாஸு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரி வைப்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப மியூசிக்கலாலாம் நம்ம யோசிக்கல. அப்படியே சுத்தமாக இருக்கணும், இந்த ராகத்தில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஈடியம்ல இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த படத்துக்கு ஒரு சீன் வரும், மலை மேலே அந்த குட்டி பசங்க மழையில டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த விஷுவல் பார்த்துட்டு எனக்கு வந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன பீட் வந்துச்சோ அதை வச்சு ஒரு டியூன், ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு சாங்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கஷ்டம் வந்தா, அப்புறம் மகனே டே மகனே, இந்த மாதிரி பாட்டுங்க. டாடி ரொம்ப பாவம், அன்போட சிறப்பை காணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் ரஹ்மான் சார்டையும் தொடர்ந்து யூ ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் கடல் டில் தக் லைஃப், தக் லைஃப் யூ ஒர்க். பறந்து போ அப்படின்ற ப்ராஜெக்ட் பற்றி அவர்கிட்ட பேசுனீங்களா? ஹர்ட் எனி சாங்? ஏன்னா பறந்து போ நான் கமிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1.5 years ago. 1 year வச்சுக்கோங்க. தக்கோட ஒர்க், தக்கோட இல்லை, ராயன் முடிஞ்சு காதலிக்க நேரமில்லையில தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடியும் போது he asked me one day what are you doing now. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு நாள் கேட்டாரு. ஓகே. ஸோ ஐ செட் சார் இப்போ டைரக்டர் ராம் அவரோட படம் ஒன்று பண்றாங்க. he got excited. பரவாயில்லடா சூப்பர் அப்படின்னாரு. என்ன படம் அப்படின்னாரு. பறந்து போன ஒரு கதை, அவரோட கதை சும்மா சொன்னா, சூப்பராக இருக்கு கதை, நல்லா இருக்கு, உன்னோட பெஸ்ட்டை பண்ண, டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொன்னார். அவர் பயங்கர சப்போர்ட்டிவ். ஹீஸ் ஆல்வேஸ் கன்சர்ன்ட். அவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாரும் மேலேயும் அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க, அவங்களை மோட்டிவேட், அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு அவர் எல்லாருமே சொல்லுதானே, நீங்க இங்க கத்துக்கிட்டு நீங்க போங்க, என் கூட இருக்கணும்னு நினைக்காதீங்கன்னு தான் சொல்லுவார். கோ ஒர்க் அவுட் சைட், ஃப்ளை ஹை, அந்த மாதிரி தான் சொல்லுவார். பறந்து போதான் அவரோட இதுவும். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருக்கு என்னோட இதை பார்த்துட்டு தான் வர்றாரு, என்னோட கெரியரை பார்த்துட்டு தான் வர்றாரு அவர். ஸோ பறந்து போ பண்ண ராமன் ஒரு நேம் சொல்லும் போது ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்புறம் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது சொன்னேன், அதுக்கு இன்னும் எக்ஸைட்டட். சூப்பராக லைக் நல்லா பண்ண, இந்த மாதிரி அட்வைசஸ்லாம். படம் பார்த்தாரா சார்? படம் இன்னும் பார்க்கல. ஓகே. சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிச்சிங்களா? சாங்ஸும் நான் ப்ளே பண்ணல அவருக்கு. அவர் ஆக்சுவலி செம்ம பிஸி. நானும் ஸ்டுடியோ போல. அதுக்கப்புறமா கண்டிப்பாக கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக ஆன்லைனில் கேட்டிருப்பாரு, என்ன பண்ணுறோம், எப்படி வந்திருக்குன்னு கேட்டிருப்பாரு கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் ஒன் பிக் லெசன் யூ டுக் ஃப்ரம் ரஹ்மான் சார்? பேசிக்கலி இப்போ இண்டஸ்ட்ரியில் யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ், கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒன்று எடுத்திருப்பீங்க. இல்லை, அவர்கிட்ட இருந்து எடுத்த விஷயம் ஹார்ட் ஒர்க்கு, ஆல்வேஸ் லேர்னிங் சம்திங் நியூ, no compromise, get inspired by every good thing which is around you. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபாரின் டூர் போய் தான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து போனால் தான் நீ இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படிலாம் இல்லாமல் உனக்கு இருக்கிற இடத்துல நீ அதை எப்படி இன்ஸ்பிரேஷனாக மாற்றிக்கலாம். பஞ்சதன்ல எப்படி சாங் கம்போஸ் பண்ணுறது, பஞ்சதன்ல உட்காந்து, பஞ்சதன்லாம் சாதாரணமாக தான் இருக்கும், அவர் கம்போஸ் பண்ணுற இடம் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் நீட் பிளேஸ். அங்கே எப்படி அவர் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆடம்பரம்லாம் இல்லாமல் எப்படி கம்போஸ் பண்ணணும், கம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், மைண்டு பாசிட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் அவர்கிட்ட நிறைய லைஃப் லெசன்ஸ். எக்ஸாக்ட்லி, நிறைய லைஃப் லெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வாட்டியும் வாசிக்கும் போதே நம்ம ஏதோ ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தோ ஐம் ஒர்க்கிங் ஃபார்
எங்கே ஒர்க் ஷாப் போகிற மாதிரி தான் இருக்கும், பெய்டு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எப்பவுமே. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான லெசன் எனக்கு. அது வேற யாருக்குமே அமையுமான்னு தெரியல, எனக்கும் என் டீமுக்கும் அது. அண்ட் apart from this பறந்து போ, I have to ask you more things about ரஹ்மான் சார். ரொம்ப ரீசென்ட்லி the one thing that's there in the trend is ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ரஹ்மான் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்குறப்ப? லைக் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது சம்திங் லைக் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ஒர்க் பண்ணும்போது. லைக் அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணல, அது அவரோட ப்ராஜெக்ட், நாங்கள் யாரும் என்ன அசிஸ்ட் பண்ணல. அது கேட்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. How much he love ஹான்ஸ் ஜிம்மர்? ஆப்வியஸ்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேருமே க்ரியேட்டிவாக கொலாப் பண்ண வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அவருக்கு. ஐ மீன் தே ஹேவ் பியூட்டிஃபுல் ராப்போன்னு நினைக்கிறேன். ஹான்ஸ் ஜிம்மர் வந்து ரஹ்மான் சார் கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த மியூசிக் எப்படி மாறும்ன்றது தான் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹான்ஸ் ஜிம்மர் சவுண்ட் நம்ம கேட்டிருப்போம், அவர் வந்து ரஹ்மான் சாரோட கொலாப் பண்ணும்போது அந்த சவுண்ட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுதுன்றதா நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ரஹ்மான் சார் ஃபேன் தான் ஆப்வியஸ்லி. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஹான்ஸ் ஜிம்மரை ஏஆர் ரஹ்மான் கேட்டிங்கன்னா நான் ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லுவேன். ஏன்னா he has done everything, every genre. So I always admire ரஹ்மான் சார். ஆப்வியஸ்லி ஹான்ஸ் ஜிம்மர் வந்து ஒரு குளோபல், அவரோட படங்கள் பெரிய படங்களா இருக்கு. ஈவன் F1 நிக்கி F1 டியூன் அந்த ஸ்கோர்ஸ்லாம் பயங்கர சவுண்ட் ரிலேட்டடாக பயங்கர பெருசாக இருக்கும். பட் பேசிக்கலி உங்களுக்கு ரஹ்மான் சார் மேலே ஒன்று இருக்குல்ல, இப்போ பயங்கரமான ஒரு ரஹ்மானிசம், ரஹ்மான் வெரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எந்த ஒரு ட்ராக், மேபி எந்த ஆல்பம்? நான் வந்து 7th படிச்சுட்டு இருக்கேன். அப்போதான் டிவி வாங்கினாங்க வீட்டில். டிவி வாங்கினப்போ ஒரு டிவி சேனலில் வந்து ரஹ்மான் சார் ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது, அதில் கீபோர்டு வாசிக்கிறாரு. அதுதான் வந்து எனக்கு அவர் அதுக்கு முன்னாடி அவர் பாட்டெலாம் கேட்டிருக்கோம், சின்ன சின்ன ஆசையிலேருந்து காதல் தேசம் எல்லாமே கேட்டிருக்கோம், பிடிக்கும். பட் அந்த மொமெண்ட் அந்த கீபோர்டு வாசிக்கலேருந்து பார்த்துட்டு என்ன இந்த கீபோர்டு, என்ன கீபோர்டுன்றாங்க, சவுண்டு வருது, பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணுறாரு. அதான் உங்களுக்கு மியூசிக்கலாகவே ஒரு ஆமாம், அது ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த மொமெண்ட்டை தான். அதுக்கப்புறம் தான் நான் மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பித்தேன், அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அது நடந்துச்சு. அது எப்படி நடந்தது? பிகாஸ் கடல் ப்ராஜெக்ட்ல நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு மியூசிக் கிளாஸ்லாம் சேர்ந்துட்டேன். மியூசிக் கிளாஸில் தான் நான் படித்தேன். ஓகே, அங்கே கிரேட்ஸ் எல்லாம் பண்ணேன். காலேஜ் கரெக்டாக சேர்ந்து பிகாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பிகாம் முடிக்கும் போது நான் கிரேட் 8 முடிச்சிட்டேன். அத்தனை வருஷம் முடிச்சுட்டு கரெக்டாக ரஹ்மான் சார் வந்து இது ஸ்கூல் ஆரம்பித்தார், கே மியூசிக். அதில் எப்படியாவது சேரணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து அந்த கோர்ஸ் முடித்த உடனே என்னை வந்து ஸ்டுடியோவில் இன்டர்னுக்கு பிக் பண்ணிக்கிட்டாரு. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அங்கேருந்து அப்படியே படிப்படியாக. How was it first time ever ரஹ்மான் சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட்? அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு பயமாக தான் இருக்கும். இப்பயே தான், ஏன்னா அவர் ஒரு மாஸ்டர். என்னை பொறுத்த he knows everything. எங்களெல்லாம் விட அவர் வந்து எப்பவுமே ஒரு 80 ஸ்டெப்ஸ் அஹெடாக தான் இருப்பார். ஸோ அவரோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் எவ்ரிடே. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருப்பேன். அவர் ப்ளே பண்ணி காட்டும் போதோ, அவர் சொன்ன ப்ரீஃபை கரெக்டாக அதை டீகோட் பண்ணவே எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். பட் ஒர்க்குன்னு வரும்போது நம்ம வந்து ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். அது எண்டாவதுலேயே வேலை ஒழுங்காக வரணும்ல, கூலாக இருக்கிறதுனா வேலை முடிஞ்ச அப்புறம் தான் ஸ்ட்ரிக்ட், லைக் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் பறந்து பொறுத்த வரைக்கும் நம்ம பாடல்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ யுவன் ராம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்துருச்சு. லாங் டேர்ம் அசோசியேஷன் எப்படி வந்து யுவன் நாமத்துக்குமார் அப்படின்றது ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ராம் யுவன் அப்படின்னு இருக்கிறப்போ சந்தோஷ் தயாநிதி உள்ள வர்றப்போ அந்த விஷயம் எப்படி இருக்கு? லைக் அதை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து நிறைய முயற்சி பண்றோம். ஸோ அது எப்படி இருக்கு அந்த ஒரு இடத்துல? ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ஜேர்னி, அவ்வளோதான். நான் வந்து இப்போ யுவன் சங்கர் ராஜா, ராம் சார் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை நான் பண்ணுறேன், அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு. ஸோ நான் வந்து அந்த சீன்குள்ளேயே நான் போகல. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ராம் சார் மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறோம். இத்தனை வருஷமா அதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், லிட்ரலி பிரேக் கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அப்படி வரும்போது நான் எதுக்கு இந்த பாயிண்ட்லாம் யோசிக்கணும்?
நான் படத்துக்கு என்ன பண்ணணுமோ அதான் யோசிக்க முடியும். அதே மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ ஒர்க் பண்ணால் போதும்னு நினைப்பேன். இப்போ இந்த படத்தில் ஒரு குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை சொல்கிறோம். இதில் நீ வந்து ப்ரெஷரே எடுத்துக்க தேவையில்ல. இந்த மாதிரி மியூசிக் ஜானர் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி இந்த பாட்டை பாடுவேன்னு தான் நான் யோசித்தேன். ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன். இட்ஸ் நோ ப்ரெஷர் அண்ட் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது அந்த பார்ட்னர்ஷிப் எப்பவுமே இருக்கும். அவங்க சாங்ஸ் எப்பவுமே எனக்கு பறவை எங்கே இருக்கிற ஆனந்த யாழைலாம் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதெல்லாம் பிரேக்கே பண்ண முடியாது. அதெல்லாம் மாற்றிக்கிட்டுலாம் போய் ஒருத்தங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். அது சும்மா ஒரு டேர்ம் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பறந்து போக்கு அப்புறம் சந்தோஷ் தயந்தி எந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு, அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்கு? ஆமாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பறந்து போக்கு முன்னாடி பறந்து போக்கு அப்புறம் தான் என் கெரியரை நான் பார்க்குறேனே. பறந்து போக்கு முன்னாடி எல்லாமே லெசன்ஸு, பறந்து போக்கு அப்புறம் தான் எல்லாமே ப்ராஜெக்ட்ஸு, பாட்டு ரீச் ஆக போகிறது எல்லாமே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படம் இன்னைக்கு நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னை எப்படி போய் டேரக்டர்ஸ் கிட்டே போய் ரீச் ஆகிக்கிறேன், எப்படி என்னை ஷோகேஸ் பண்ணுறேன், என் பாட்டு எப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆகுது, எல்லாமே இனிமேல் தான் நடக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு, ஒரு நல்ல டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். பார்க்கலாம். பிகாஸ் ராம் சாரோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஸ்பாட்லைட் ஒன்று ஓகே ராமோட கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாரு. அந்த பாவம் சக்ஸஸ் ஆகிறப்போ ஐ திங்க் தட் வில் பி ஆன் யூ டூ. யா டெஃபினெட்லி இட் வில் பி தேர். ராம் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னை யாருன்னே தெரியாமல் எடுத்து வளர்த்த மாதிரி எடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து படம் கம்போஸ் பண்றதுக்கு நீங்க போய் முன்னாடி நின்றுருந்தா கூட அவருக்கு அவரு வந்து தெரியும். என் பாட்டுங்க ஒண்ணு கூட தெரியல. ராட்டர்டாம்ல தான் வந்து ஏதோ ஒரு பாட்டு, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்துட்டு இந்த பாட்டு அவங்க சும்மா ஒரு ஏர்பாட் மாதிரி சம்திங் ஒரு ஸ்பீக்கர் சின்னதாக வச்சிருந்தாங்க. நடந்து போகும்போது பாட்டு போட்டாங்க. அப்போ இது என்ன பாட்டு சார்? என் பாட்டு தான் சார். செம்மையா இருக்குடா, இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்படிதான் அவருக்கு என் பாட்டு ஒரு 2-3 பாட்டு தான் தெரியும் அவருக்கு. அதுக்கு நான் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஆக்சுவலி அவங்க நினைச்சா வேற யாரையா கூடயாச்சும் போயிருக்கலாம். பட் ஹி ஒன்லி saw my work before seeing who I was. என் முகம் கூட பார்க்கல அவர். வெறும் என் பாட்டுங்களை கேட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல். யா அந்த யூனிவர்சலா ஒன்று வந்து டைம் நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கேன் தான் பார்க்குறேன். சூப்பர். ஸோ we had a great time. Thank you so much. Thank you so much. Wish you all the best and success. And அரசல் புதுசுல கேட்டால் இன்னொரு இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது சரஸ் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இண்டிபெண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் டூயிங். ஏன்னா இப்போ மெட்ராஸ் கிக்லேருந்து ஆரம்பித்தேன் அந்த இது வந்து எனக்கு இண்டிபெண்டன்ட்டில் வந்து எனக்கு இன்னும் நிறைய பேர் தி நோ மீ த்ரூ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ். அது ஒழுங்காக பண்ணணும், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணேன். இப்போது ஸ்வீட் டெம்போன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். நானும் சரஸ்வதி மேனன், ராஜு மேனன் சார் அவங்க டாட்டர்ஸோட, லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டும் கேட்சியாக இருக்குது. நான் அது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம். கேளுங்க, கேட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. Waiting for that. Thank you so much for the wonderful time. Thank you so much. And all the best once again for Parandupo. It's running successfully and it will run successfully. Thank you. Thanks for having me on the show. Thank you.